அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து லூலு போயிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. இது வந்து மூடி வைக்க சொன்னாங்க அப்படி. சரி, அப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஜூஸ் போடணுன்னு சொன்னாங்க. சரி, அது மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஸ்கெட் புது விதமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு. சரி, இதை போய் ஜூஸ் போட்டுருவோம், இதை அப்படியே போடலாமா, கருவேப்பிலை சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நல்லா போட்டு தரேன்னு நேற்று நைட்டு சொன்னாங்கங்க. அப்புறம் வந்து உதிரி உதிரியாக அரை இனிப்பு ஸ்வீட் சேமியா, அரை இனிப்பு ப்ரௌன் சுகர் போட்டு ஸ்வீட் சேமியா செஞ்சேங்க. ஏன்னா அரை இனிப்புனா பேரிச்சம்பழம் இனிப்பும் இருக்குது, அது நல்லாயிருக்கும். பார்த்திங்களா உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு. அது கிண்டுறதுக்கு சரியாக வாட்டம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸர் மிக்ஸி இருக்குல்ல, அது மேலே வச்சுருக்கேன் ஃபோனு. இது பார்த்திங்களா உதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், வெந்தம் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல. வீடியோ தாங்க என்னால் போட முடியல, வேலை கரெக்டாக இருக்குது எனக்கு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் சீக்கிரம் எல்லோரும் ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஈரான்லேருந்து எங்கள் மேடத்தோட அண்ணன் ஒய்ஃபு அண்ணன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மாப்பு போட்டு காய வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த கார்பெட்டை விரித்து விட்ற வேண்டியது தான். எல்லாமே முடிஞ்சிடுச்சு வேலை. அடுத்து வந்து சமைக்கிற வேலை தான். என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கேன். ஏன்னா சமைக்கிறதுலாம் என்னோடய இஷ்டம்தாங்க. யோசிச்சுட்டு சரி அப்படியே கிச்சன் பக்கம் வந்தேன். அது அப்புறம் பார்த்தேன், ஆஹா தண்ணி கேன் வேறு வருவாரே அப்படின்னு சொல்லி கேனெல்லாம் வெளியில் வச்சுட்டேங்க. பாய்.